அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், எதோ கட்சியில் எதோ பணிகளில் எதோ இருக்கீங்களாண்ணா? என் பேர் வேலு. என் ஊர் காடுவெட்டி. நான் நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அண்ணா இப்போ உங்களுடைய தொகுதி என்ன தொகுதிண்ணே? என் தொகுதி வந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அதாவது உங்களுடைய எம்எல்ஏ எம்பி அவங்க பேர் சொல்லலாமா? அவங்களுடைய செயல்பாடு மக்களுக்கு போதுமானதாக இருக்குதா? மக்கள் பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுக்காங்களா? அதாவது அவங்க பேர் வந்து எம்எல்ஏ பேர் வந்து ரூபியார் மனோகரன், எம்பி பேர் வந்து ராபர்ட் ப்ரூஸ். ஆனால் அந்த தொகுதியில் முக்கால்வாசி பேருக்கு அவங்க பேரே தெரியாது. நீங்கள் செயல்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கீங்களா? அவங்க செயல்பாடே செய்யலை. செஞ்சாதான் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அவங்க எதுவுமே செய்யலை, அவங்க செயல்பாடும் செய்யலை, அவங்க களத்துக்கே முதல்ல வரலை. அதனால மக்கள் மத்தியில் அவங்க செயல்பாடு போதும் தானே சொல்றாங்க. யார் சொன்னா? ஒரு 50 பேர் கொண்டு சொல்லுங்க. செயல்பாடு என்ன செயல்பாடு செஞ்சாங்க? தமிழாக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அணை பிரச்சனை இருக்கு. நாம் தமிழர்காரன் 25-30 நாளா போராடிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து எட்டி பார்க்கட்டுமே. டெல்லி போறாருங்காரு, சென்னை போறாருங்காரு, அங்க போறாரு, இங்க போறாருங்காரலா. சொந்த தொகுதி தானையா, தண்ணி உடைஞ்சு ஊருக்குள்ள போகுது. உன் தொகுதிக்காரன் உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 வாக்கு செலுத்திருக்கான். ஒரு நாள் வந்து எட்டி பார்த்திருப்பியா? சும்மா போட்டுக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அவங்க வாங்குற சம்பளமும் தெண்டம். இந்த அவங்கெல்லாம் முதல்ல அரசியலை விட்டு ஒதுக்குது ரொம்ப நல்லது. நாம் தமிழர் கட்சி அப்போ மக்களோட நின்று களத்தில் நிற்காங்களாண்ணே? கடந்த 30 நாளா களத்துல நிற்கும். போன வாரம் கூட, நேத்து கூட திருமண கூட்டம் போடுறதுக்கு நாங்க அனுமதி வாங்கிக்கிறோம் காவல்துறை. ஒரு வாரமா சரி சரின்னு சொல்லிட்டு முந்தா நாள் ராத்திரி உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம்னா அணையை பத்தி நாங்க பேசுவோம். அவன் ஆனா கிட்டத்தட்ட 2009 கட்டப்பட்ட ஆனா, அந்த 2009 ஆரம்பமா ஆக்கப்பட்ட ஆனா 2016 தான் கட்டி முடிச்சாங்க. இத்தனை வருஷ காலத்துல ஒரு நாள் கூட தண்ணி சேர்த்து வைக்கல. 2025 இந்த ஆண்டு காலம் தண்ணி சேர்த்து வச்சு 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசத்துல 25 இடத்துல ஓட்டேன். அந்த லட்சணம் வெங்காயத்துல டேம கட்டி வச்சிருக்கான். அந்த பிரச்சனையை பூரா நாம் தமிழர்காரங்க வெளியே கொண்டு வருவாங்க, எல்லா அரசியல்வாதியும் கிண்டி கேவலப்படுத்தி நடு ரோட்ல விட்டுருவாங்கன்னு பயத்துல திருமண கூட்டத்துக்கு அனுமதி தரல. இதுதான் அவங்க லட்சணம். அண்ணா இப்போ உங்க தொகுதியில வந்து இளைஞர்கள் வந்து அதிகமா நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்றாங்களா? சப்போர்ட் பண்றாங்களா? ஆமா, இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள், தெளிவான அறிவான இளைஞர்கள் எல்லாருமே அதிகபட்சமா நாம் தமிழ் கட்சியை தான் ஆதரிக்காங்க. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் குறைஞ்சபட்சம் 15 20 இளைஞர் இருப்போம். ஆனா அதை விட அதிகமா விஜய் கட்சியை சார்ந்திருக்காங்களா? அதை நீங்க என்ன? அதை விட அதிகமானலாம் நீங்க சொல்ல முடியாது. விஜய் கட்சிக்காரன் நீங்க எங்க பார்க்க முடியும்னா, எங்கேயாவது பேட்டி கொடுக்க இடத்துல பார்க்கலாம். எங்கேயாவது மக்கள் மன்றம் டிவியில போட்டு காமிப்பாங்கன்னா 10 பேர் துண்டை போட்டு உட்காருவான். இதுதான் செய்வான். ஏதாவது ஒரு நீங்களே சொல்லுங்க, ஒரு டிவி கேட்கறேன் எங்கேயாவது ரோட்ல போராடி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை, இதே தமிழக அணை பிரச்சனை நான் சொல்லுங்க. 1 மாசமா அந்த பிரச்சனை நாங்க தூக்கி போராடிட்டு இருக்கோம். அதை பத்தி பேச பொருளாக்கிட்டு இருக்கோம். ஒரு டிவி கேட்கறேன், ஒரு ஆம்பளை இந்த டேம் பிரச்சனை, அந்த ஊர் அந்த பஞ்சாயத்துல இருக்க டிவிக்கு கிளை செயலாளர் அந்த பிரச்சனை பேசி போனான்னு கேளுங்க. கேட்டா சொல்லுவான், பஞ்சாயத்து தலைவர் நான் ஏத்து வேலை செய்ய முடியும். அப்ப என்ன வெங்காயத்துல நீ வந்து அரசியல் பண்ண வந்த? பஞ்சாயத்து தலைவர் எதுக்கு துப்பு கிடையாது. அவன்கிட்ட கேளுங்க, பஞ்சாயத்து தலைவர் எதிர்த்து அவனுக்கு அரசியல் பண்ண துப்பு கிடையாது. அப்ப என்ன ஈர வெங்காயத்துக்கு அவன் அரசியலுக்கு வந்தான்னு கேளுங்க, அவனுக்கு பதில் கிடைக்காது. நான் மக்களுடைய பிரச்சனைக்கு நான் கூட நிப்பேன்னு விஜய் சொல்லியிருக்காங்களா? வாய் இருந்தா எல்லாரும் சொல்லலாம். எத்தனை பிரச்சனைக்கு சொன்ன வந்தாரு நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. விஜய் ஒரு 10 பிரச்சனைக்கு வந்தாரு, இல்லை ஒரு 2 பிரச்சனைக்கு தீர்வாச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க சொல்லுங்க. பத்திரிக்கையில உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது செஞ்சிருக்காரா? ஆமாவா இல்லையா? ஆமானா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, அப்போ அது இல்லை, அது வேஸ்ட்டு. அதை பத்தி பேசுறது வேஸ்ட்டு. இப்போ திராவிட கட்சிகளில் வந்து அதிகமாக, அதாவது படித்த இளைஞர்கள் வந்து கட்ச கல்விக்கு ஏற்ற வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு முன்னோக்கி சமுதாயமாக சொல்றாங்க. சரி, ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஆடு மாடு வளர்க்குறதை பத்தி பேசுறீங்களா? இது வந்து மக்களை பின்னோக்கி தானே கொண்டு போகுது. நீங்க என்ன பாக்குறீங்க? சோறு திங்கிறது முன்னோக்கி கொண்டு போதா பின்னோக்கி கொண்டு போதா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் சாப்பிட்டான், இப்பவும் இதை இப்படிதான் சாப்பிட்டுதான். இதுல என்ன முன்னோக்கி பின்னோக்கி? எதுவும் கிடையாது. லாபம் கிடைக்க தொழில் நல்ல தொழில் தான். படிப்புங்கிறது நம்ம அறிவை வளர்க்கறதுக்கு தானே தவிர, நான் படிச்சு அதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. லாபம் எதுல கிடைச்சானா அது செய்ய வேண்டியதானே. நிறைய படிச்ச டாக்டர் ஆட்டு பண்ண வச்சிருக்கான். ஏன்ட்ட ஒரு டாக்டர் அன்னைக்கு ஐடியா கேட்காரு, தம்பி எந்த கடாக்குட்டி போடலாம், எந்த ஆட்டுக்குட்டி போட்டால் லாபம் கிடைக்கும், ஒரு டாக்டர் என்கிட்ட ஐடியா கேட்காரு. இந்த சிங்கிகுளம் கிராமம் இருக்கு, சிங்கிகுளத்து கிராமத்துல ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காங்க, ஒரு லேடிஸ் அம்மா. அந்த அம்மா சொந்தமா 2 ஆட்டு பண்ண வச்சிருக்காங்க. எது பின்னோக்கி? அப்ப பின்னோக்கி இருந்தா அந்த அம்மா ஏன் ஆட்டு பண்ண வச்சிருக்கணும்? ஒரு டாக்டர் பாஸ் ஆகி டாக்டர் வேலை பார்க்காங்க, அரசு வேலையில இருக்கவங்க சொந்தமா ஆட்டு பண்ண வச்சிருக்காங்க. அப்ப எப்படி அது பின்னோக்கி போறது? இவங்க அதை ஒரு மாய பிம்பமா உருவாக்குறாங்க. இந்த திராவிட கோட்பாடு 5-6 கூமுட்டைகள் கிடக்காங்க. கேட்டா சீமான் பின்னோக்கி கொண்டு போறார், ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் போற. அப்ப எப்படி திம்ப? பட்னியா கிடந்து சாவியா? டெக்னாலஜி மிஷினை திங்க முடியுமா? முடியாது. அப்ப அது ஒரு பகுதி மாதிரி இது ஒரு பகுதி தான். யாரும் முன்னோக்கியும் கொண்டு போல, யாரும் பின்னோக்கியும் கொண்டு போல. இயற்கையை அழிக்காம தற்சார்பு பொருளாதாரத்தை சீமான் சொல்றாரு. அதான் விஷயம். இவங்க அதை மடைமாற்றம் பண்ணதுக்கு முன்னோக்கி பின்னோக்கியும்
ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி அதாவது ஆடு மாடு வளர்க்குறவங்க விவசாயத்தை சார்ந்த அனைவரும் நான் அரிசி விலை கொடுப்பேன்னு சொல்றாங்களா, இது உண்மையில சாத்தியம் தானா? ஏன் சாத்தியப்படாது நீங்க நினைக்கீங்க? அப்படி ஏன் சாத்தியப்படாதுன்னா அதாவது வேளாண்மை பார்க்க அனைத்து மக்களும் எப்படி அரிசி பண்ணி ஆக்க முடியும்? 100 நாள் வேலைக்கு சம்பளம் கொடுக்கானா எங்கேருந்து கொடுக்கான்? பிரைவேட்டா கொடுக்கான், டிவிஎஸ் கொடுக்கானா, அசோக் லேண்ட் கொடுக்கானா, டாடா கொடுக்கானா, பிர்லா கொடுக்கானா, ஏன் கொடுக்கான்? அரசு தானே கொடுக்கான். 340 ரூபா சம்பளம், 340 350 கொடுக்கான் 100 நாள் வேலைக்கு. சும்மா மரத்துல உட்கார வச்சு படுத்து தூங்கி எழுந்திருக்கிறோம் 350 ரூபா கொடுக்கும்போது நான் வெம்பாடுபட்டு சாவதனுக்கே அரசு வேலை கொடுத்து அரசியை அவனை காப்பாற்ற முடியாது, அவனுக்கு வழி வைக்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன், சாராய கடையில வேலை பார்க்கலாம்ல, சாராய கடைக்காரனுக்கு அரசு வேலைன்னு கொடுக்கும்போது ஆடு மாடு மேய்க்கவனுக்கு ஏன் கொடுக்க முடியாது? அது எப்படி சாத்தியம்ல நம்ம நினைக்க முடியும்? அதுவும் சாத்தியம். சாராய கடைக்காரன அரசு ஊழியரா இந்த திராவிட கூட்டங்கள் ஆக்கும் போது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கூட்டங்கள் விவசாயம் பார்க்குறவனையும் ஆடு மாடு மேய்க்கணும் அரசு வேலையை ஆக்க முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சியில அதாவது மாநாடுகள் நடத்தி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மலைகளுக்கு மாநாடு. இந்த மாநாடால நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பயன்? அதாவது தங்களுக்கு வாக்கு சேகரிக்கணும்னா நேரடியாக மக்கள்கிட்ட போய் வாக்குகளை சேகரிக்கலாம். இந்த மாநாடுகள் நடத்தி அது எப்படி அது வாக்குகளாக வாய்ப்புகள்? அது என்னன்னா, முதல்ல அந்த மலையோட முக்கியத்துவம் என்னன்னு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காரு. இங்க பெரும்பான்மை மக்களுக்கு மழைனா என்னன்னு தெரியல. ஏன் மழை அவனுக்கு அன்னைக்கு சோறு இருக்கா, குடிக்க சாராயம் இருக்கான்னு போயிட்டு இருக்கவனுக்கு மழைனா என்ன, மழையில என்ன கிடைக்கும், இந்த மழை இருந்தா உனக்கு என்ன நடக்கும், இந்த மழை இருந்தா தான் நீ வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் முதல்ல கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காரு. அவர் வாக்குக்கான அரசியல் பண்ணல, மக்களின் எதிர்காலத்துக்கான அரசியல் பண்றாரு. அப்போ அவர் மலையை பத்தியும், மண்ணை பத்தியும், கடலை பத்தியும், நீரை பத்தியும், ஆடு மாடு பத்தியும், விவசாயத்தை பத்தியும் அதைத்தான் பேசுவாரு. அடுத்த தலைமுறை வளரணும்னா இப்ப இருக்க இயற்கை வளத்தை காப்பாத்தினாதான் அடுத்த தலைமுறை காப்பாற்ற முடியும். அப்போ அவரு அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பண்றவரு. அதை பேசுறதுதான் சரி. வெறும் வாக்குக்காக மட்டும் வாங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி அது அரசியல் கிடையாது. இப்ப கட்டுமான பணிகளுக்கு இந்த மலை, மண் இதெல்லாம் அத்தியாவசியமானது. இதை நம்ம தடை பண்ணா எப்படி? அதாவது அத்தியாவசிய பணிகள்ங்கும் போது ஒருத்தங்களுக்கு வீடு இது அத்தியாவசியம் தான். இது தடைபடதானே செய்யும். நான் என்ன கேட்கணும்னா, ஒருத்தன் பம்பாயிலேயோ வெளிநாட்டிலே இருப்பான், ஆனா உள்ளூர்ல 10 அடுக்குல வீடு கட்டுவான். எதுக்கு அவனுக்கு? வந்தா தீபாவளிக்கு ஒரு நாள் இருப்பான், இல்ல பொங்கலுக்கு ஒரு நாள் இருப்பான். அவனுக்கு மேல வீடு எதுக்கு? தேவைப்படுறவனுக்கு மட்டும்தான் வீடு, எல்லாருக்கும் வீடு கிடையாது. அண்ணன் சொல்லுவார்களா, ஒரு மரத்தை வெட்ட கூட நீ ஏன்டா அரசிட்ட அனுமதி கேட்டு தான் மரத்தை வெட்டணும். அதே மாதிரி ஒருத்தர் புதுசா வீடு கட்டுறனா கூட அவனுக்கு உண்மையிலே வீடு வேணுமா, அவனுக்கு தேவை இருக்கா அப்படிங்கிற அறிஞ்சு அரசு அதுக்கு ஏற்பாடுபடுத்தி கொடுக்கும். அவன் சௌரியத்துக்கு 10 வீடு 15 வீடு அதுக்கு அப்படி கட்டி விடுறதுனாலதான் இயற்கை வளத்தை கொள்ளடிக்கான். இப்ப நீங்களே பாருங்க, ஒரு மனுஷன் பம்பாயில இருக்கவன் மட்டும் இங்க கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலாம். எதுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு? மொத்தத்துல 3 நாள் தான் இருப்பான். அந்த 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு மலையை களவாங்கவோ, ஒரு பாறையை உடைக்கவோ, உடைச்சி கட்டிட்டு சும்மா அப்படியே இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த மாதிரி அனாவசியமான செய்யறத தடுப்பாங்க, தேவைக்கேற்ப செய்வாங்க. அப்போ அளவோட செய்யும் போது அந்த இயற்கை பாதிக்கப்படாது. ஆனா இவங்க அளவுக்கு அதிகமா எடுப்பாங்க. இன்னொன்னு, இவங்க உள்நாட்டுக்கு மட்டும் கட்டினா கூட, தமிழ்நாட்டுக்கு உள்ளவங்க கட்டினா கூட பரவாயில்ல, கேரளாக்கு போயிட்டு இருக்கு. இங்க இருந்து இந்த ராதாபுரம் தொகுதியில இருந்து எடுத்து கேரளாக்கு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. தங்கம் தென்னரசுன்னு ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்காரு. என்ன சொல்றாரு தெரியுமா? சபாநாயகர் அவர்களே, என் தொகுதியில கடந்த ஒரு வாரத்துக்குள்ள 10 விபத்து ஏற்பட்டுட்டு, எப்படி கேரளாவுக்கு கல்லு மண்ணு கொண்டு போகும்போது அந்த லாரிகள்ல அடிபட்டு 10க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. அதனாலன்னு சொல்லுதுங்க கேளுங்க. அதனால அதை தடை பண்ணுங்கன்னு கேட்கல. அவர் என்ன சொல்லுதாரு, அதை தனியாருக்கு கொடுங்க, அப்படின்னா அரசுக்கு வேலைப்பளு குறைவா இருக்கும், தனியார் அதை சரியா செய்வோம், விபத்து ஏற்படாதான்னு சொல்லுதாரு. இந்த நாட்டு மேல அக்கறை வச்ச ஒரு அமைச்சர். அப்படியாப்பட்ட அமைச்சர் இருக்கனாலதான் அந்த மண்ணு எல்லாம் கொள்ளை போகுது. நாங்க கேரளாவுக்கு கொடுக்கறதெல்லாம் தடுப்போம். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி அதை எதிர்க்குது. இப்போ அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கறது மூலமா அரசுக்கு வருமானம் தானே கிடைக்கும். அதை வச்சு மக்களுக்கு நலத்திட்டங்கள் தானே பண்றாங்க. என்ன நலத்திட்டம் பண்ணதாங்க நீங்க சொல்லுங்க? எத்தனை ஒரு அரசு ஆஸ்பத்திரியில ஒழுங்கா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கா? ஒரு அரசு பள்ளி உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கா? உங்களுக்கு சுகாதாரமான நல்ல குடிநீர் கிடைக்கும் முதல்ல? அப்ப என்ன வெங்காயம் இவங்க நல்லா அரசு பண்ணிட்டாங்க. இவங்க ஆட்டை போட்டு அவங்க குடும்பத்துக்கு தான் சொத்து சத்தா வைக்காங்களோ ஒழிய நாட்டுக்கு ஒண்ணும் பண்ணல. அது தேவையற்றது தானே. ஒரு நாடு நடத்துறதுக்கு உன் இயற்கை வரலாறு, உன் உற்பத்தி இப்ப இருக்கு. ஏங்க, மாடு வளர்க்கறதுலே ஒரு பெரிய தொகை லாபம் இருக்குன்னு மோடியே சொல்றாருங்க. அப்புறம் என்ன வெங்காயம் இவருக்கு என்ன வச்சு? அப்போ இந்த மாதிரி அரசு சார்ந்த தொழில, இந்த விவசாயம் சார்ந்த தொழில் பெருசா பண்ணி அதுல லாபத்தை ஈட்டி நாட்டை நடத்த வேண்டியதானே. மண்ணையும் மழையும் களவாண்டு தான் நாட்டை நடத்தணும்னு சட்டமா இருக்கு. அவன் எனக்கு மக்கள் மக்கள்ல தான் சொல்லணும், மற்றவங்களை சொல்ல. மக்களுக்கு என்னைக்கு விழிப்புணர்வு வருதோ அன்னைக்கு தான் நடக்கும். இப்போ மக்கள் நாம் தமிழர் கட்சி அதிக அளவில் ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இவங்களுக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பா வைப்பாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியோட பகுதியாக போச்சோன்னு ஒரு அண்ணன்
மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. எதுக்காகனா ஒண்ணுமே இல்லாத தமிழை சனியன்னு சொன்ன ஒரு ஈர வெங்காயத்தை அவங்க தூக்கி தூக்கி பிடிக்காங்க. அதனால நாங்க தமிழ்நாட்டுக்கு உண்மையாவே எவன் போராடினா, எவன் உயிர் கொடுத்தான், எவன் தமிழ் மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தான் அப்படிங்கிறத நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த நிகழ்வு செந்தமிழ் சீமான் நடத்தினாரு. நீங்க நிறைய போராட்ட வீரர்கள் பேசியிருப்பாரு. வேலுநாச்சியார் அம்மா பத்தி பேசியிருப்பாங்க, அழகுமுத்துக்கோனை பத்தி பேசியிருப்பாங்க, மருது சகோதரரை பத்தி பேசியிருப்பாங்க, திரைத்துறையில ஐயா கலைவாணர் பத்தி பேசியிருப்பாங்க, வேவு சிதம்பரம் பிள்ளை பத்தி பேசியிருப்பாங்க. அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் நிறைய தமிழ் போராளிகள் பத்தி பேசியிருப்பாங்க. அவங்கதான் உண்மையிலே தமிழ்நாட்டு போராளிகள், தமிழ்நாட்டு பெரியார்கள். இந்த ஈரவங்காயம் தமிழை தனியும் சொன்ன இந்த ஈரவங்காயம் தமிழ்நாட்டு பெரியார் கிடையாது. அதை உடைக்கிறதுக்காக உண்மையாவே தமிழுக்காக யாரெல்லாம் வாழ்நாள அர்ப்பணித்தாங்களோ அவங்கள தமிழ்நாட்டு பெரியார்னு அண்ணன் சொல்லி நிகழ்வு எடுத்தாங்க. அதுதான் காரணம். அதிகமா ஊடகத்துல இந்த விஜயோடைய கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த ஊடக மோதல் அதிகமா இருக்கு. இதை நீங்க எப்படின்னா பாக்குறீங்க? அவங்க என்ன செய்தாங்கன்னா, நாம் தமிழ் கட்சியை காப்பி அடிக்கிற மாதிரியே வேலை செய்யறாங்க. அதனால நாம் தமிழ் கட்சிக்கு அவங்களை போட்டு கிளிக்கிறாங்க. அது விவாத பொருளாகுது. அடிக்கிற அடியில் அவங்க காணாம போறாங்க. இதான் நடக்க போகுது. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, எனக்கு அவங்களும் விமர்சனம் பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனா பைத்தியக்காரத்தனமா பேசுற விஷயத்த கண்டா எரிச்சல் வருது. நேத்து கூட ஒரு பைத்தியக்காரன் போட்டிருக்கான், நான் மண்ணெண்ணெய் வாங்கி வச்சுட்டு தீய குளத்து போறோம்னு. ஆனா பைத்தியக்காரா, நீ மண்ணெண்ணெய் வாங்கிட்டு தீய குளத்துனா உங்க அப்பா அம்மா விஜயாடா பார்ப்பான். 41 பேர் செத்தானடா. எவனாடா போய் பார்த்தான்? பனையூர்ல பாருங்க, எந்த பைத்தியக்காரனாவது துஷ்டி விட்ட துஷ்டி கேட்க இடத்துல நீங்க என்ன சந்திப்பானா இல்ல என்ன? அப்ப நாளைக்கு விஜய் நாளைக்கு இதே மாதிரி உலக நாட்டுல பெரிய பெரிய உலக நாட்டுல பெரிய பெரிய அதிபர்லாம் வீட்டுல ஒரு துஷ்டி நடக்கும். அந்த அதிபர்லாம் என் வீட்டுல பாருங்க விஜயால சொல்ல முடியுமா? பெரிய ஆள் தானே, பெரிய மனுஷர் தானே. அதாவது துஷ்டி இருக்குது ஒரு வீட்டுல, ஒரு இயற்கை மரணம் நடக்குங்கிறது யதார்த்தம். எல்லா பெரிய பெரிய தொழிலதிபர் வீட்லயும் நடக்கும். அப்ப அந்த தொழிலதிபர் பார்த்து என் வீட்டுல சந்தின்னு விஜயால சொல்ல முடியுமா? மக்கள் பைத்தியக்காரத்தனமா இருக்காங்கனால என் வீட்டுக்கு வாங்க. பைத்தியக்காரத்தனமான அது செயல். அது ஒரு அருவருப்பான செயலுங்க அது. அப்போ காலத்தின் கட்டாயம் வரக்கூடிய தேர்தல் நாம் தமிழர் கட்சி தான் காலத்தின் கட்டாயமான. நீங்களே பாருங்க, கடந்த ஒரு வருஷ காலமா சீமான் எடுத்துக்கிட்டு எத்தனை போராட்டங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போராட்டங்கள், 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள். செந்தமிழ் சீமான் மட்டும்தான் களத்துல நிற்காரு. வேற எந்த ஒரு அரசியல்வாதி 10க்கும் மேற்பட்ட களத்துல இருக்காங்க சொல்லுங்க. ஒரு 10 விஷயம் நீங்களே சொல்லுங்க. ஐயா எடப்பாடி நின்னாரா? ஐயா திருமாவளவன் நின்னாரா? யாரால பேச முடியும்? திருமாவளவனால பேச முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. சும்மா 2 சீட்டுக்காண்டி அவன் காலம் நக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. கேட்டா அவன்டையும் சேர முடியும், எவங்கிட்டையும் சேர மாட்டேன். எவனும் சரியில்லைன்னு தான் நாங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு களத்துல போராடிட்டு இருக்கோம். அப்ப எதுக்கு எவன் கூட சேரணும்? கேட்டா RSS கைக்குள்ளே RSS குழந்தைகள். அப்ப நீங்க என்ன வெங்காயத்துக்கு RSS கூட்டணி வச்சு திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு? இந்த திமுக இந்த காங்கிரஸ் 5 ஆண்டுகளும் ஆட்சியில உட்கார வச்சுட்டு இந்த திமுக தான் முதையா. அம்மையார் ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் அவங்கள கூட்டணி கொண்டு ஆட்சி பிடிக்க வைக்காங்க. ஆனா ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்களுக்கு நடந்த பிரச்சனைல ஜெயலலிதா இருக்கு, அவங்க கைவிட்டு கலத்தி வந்துடுறாங்க. திரும்ப அவங்கள கைப்பிடிச்சு 5 வருஷம் அவங்களை காப்பாத்து இந்த திருட்டு திமுக தான். RSS BJP காப்பாத்து இந்த திருட்டு திமுக தான். அந்த திருட்டு திமுக என்ன ஈர வெங்காயத்துக்கு ஒரு கூட்டணியில் இருக்காரு? RSS கூட 5 வருஷம் பயணிச்சவர் கூட இவர் பயணிக்கும் போது நாங்க எல்லாத்தையும் எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். BJP என்ன தப்பு பண்ணாலும் முதல்ல சுட்டி கட்டுறது நாம் தமிழர் கட்சி மட்டும் செந்தமிழ் சீமான் தான். அது போல இவர் எங்க போனாரு? அப்ப இவர் எங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துருக்க வேண்டியதுனே. அப்ப இன்னைக்கு இவர் சொன்னா நாங்க ஒத்துருப்போம்ல? இவர் தி.மு.க.வுடைய கைக்கூலி. உண்மையா சொல்ல இவர் தான் திமுகவின் கைக்கூலி. திமுக நடுரோட்ட உருள சொன்னாலும் உருளுவாரு. அவரை பத்தி பேசுறது அவர் அருவருப்பான செயல். அதனால RSS எப்பவுமே அவங்க தப்பு செஞ்சா நாங்க ஆளா விமர்சிப்போம். RSS சரி, BJP சரி, திமுகவும் சரி. யாரும் செந்தமிழ் சீமான் அப்படிதான். ஐயா சொல்லுவாங்க, ஒருத்தர் நல்லது செஞ்சா எப்ப வரவேறுங்க, கெட்டது செஞ்சா தைரியமா எதிருங்கப்பா. அதான்ப்பா நம்ம மக்களுக்காக களத்துல வந்திருக்கோம். ஒருத்தர் கெட்டது செஞ்சா எவனால கூட இந்த அண்ணனா இருந்தாலும் தப்புனா தப்பு தான், ஏத்து கேள்விகள். அதுதான் செந்தமிழ் சீமான் சொன்ன எங்களுக்கு வழிபாடு. நாங்க அதனால அதைத்தான் செய்வோம். ஊடகமே சொல்லியிருக்கோம், ஆளுமை மிக்க தலைவன் அப்படின்னு அவங்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. அதுல செந்தமிழ் சீமான் தான் முதலிடம். ஆளுமை மிக்க தலைவன் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அண்ணா அண்ணாமலை இருக்காங்க, ஐயா ஸ்டாலின் இருக்காங்க, இந்த தாவேக்கா விஜய் கூட இருக்காரு. ஆனா ஆளுமிக்க தலைவன் மக்களே சர்வே தேர்ந்தெடுத்திருக்காங்க செந்தமிழ் சீமான் தான். கண்டிப்பா செந்தமிழ் சீமான் தான் அந்த காலத்தின் கட்டாயம். கண்டிப்பா அவரு தான் அடுத்து இந்த தலைமுறையும் அடுத்து மண்ணையும் இந்த இயற்கையும் காப்பாத்தினா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளாகவும் செந்தமிழ் சீமான் மட்டும் தான் முடியும். அதனால மக்கள் எல்லாரும் நாம் தமிழ் கட்சி ஆதரிப்பாங்க. வருங்காலத்துல கண்டிப்பா நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்கும். 2026 படைப்போம் புது அரசியல் வரலாறு. வாழ்க வளமுடன். தமிழ் தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றிங்கண்ணா.